Hi, welcome to Naatu. நான் உங்கள் புகழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது biggest of n numbers. Take for example, ஒரு 5 நம்பர் இன்புட்ல வாங்கிட்டு அந்த 5ல பெருசு எதுன்னு கண்டுபிடிச்சு சொல்றது. 8ன்னு கொடுத்தோம்னா 8 நம்பர் இன்புட்ல வாங்கிட்டு அந்த 8ல பெருசு எதுன்னு கண்டுபிடிச்சு சொல்றது. 10ன்னு கொடுத்தோம்னா 10 நம்பர் இன்புட்ல வாங்கிட்டு அந்த 10 நம்பர்ல பெருசு எதுன்னு அரே யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சு வெளியில சொல்றது தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கான லாஜிக் வந்து வித்தியாசமான முறையில் உங்களுக்கு சொல்லி தரலான்னு இருக்கேன். ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டி எப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ யூசர் கிட்டேருந்து 5ன்னு இன்புட் வாங்குறேன். ஸோ 5 வேரியபிள் 5 இன்புட் உள்ள வாங்கணும். யூசரோட டோட்டல் கவுண்ட் 5. இப்போ 5 வேல்யூஸ் உள்ள வரணும். இந்த 5ல் தான் பெருசு கண்டுபிடிக்கணும். அந்த 5 வேல்யூஸை இப்படி தான் ஸ்டோர் பண்ணுறேன். இது பொசிஷன் 1, அப்போ 0. இது பொசிஷன் 1, இது பொசிஷன் 2, இது பொசிஷன் 3, இது பொசிஷன் 4. அதாவது 0th பொசிஷன், 1 பொசிஷன், 2 பொசிஷன், 3 பொசிஷன், 4 பொசிஷன். இது ஏன்னு ஒரு அரேன்னு வச்சுக்கோமே. ரைட்டா? இப்போ இதுக்கான வேல்யூஸ் கொடுப்போமா? ஃபஸ்ட்டு உனக்கு நான் என்ன வேல்யூ கொடுக்க போகிறேன்னா 3. ஃபஸ்ட்டு உனக்கு என்ன வேல்யூ கொடுக்க போகிறேன்? 3. அந்த 3 நான் இங்கே வைக்கிறேன். சரியா? ஃபஸ்ட்டு பொசிஷனில் என்ன இருக்குது? 3. ஓகேவா? அடுத்த பொசிஷனில் என்ன இருக்குன்னா 7. அடுத்த பொசிஷனில் என்ன வைக்க போகிறேன்? 7 வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பொசிஷனில் என்ன இருக்குது? இப்போ அடுத்து 7. அடுத்தது 5. அடுத்த பொசிஷன் என்ன வைக்கிறேன்? 5. சப்போஸ் ரெண்டாவது பொசிஷன் என்ன வேல்யூ இருக்குது? 5ன்ற வேல்யூ வச்சுக்கிறேன். அடுத்த பொசிஷனில் 6. அடுத்த பொசிஷன் வேல்யூ என்ன? 6. சரியா? இப்போது ஃபஸ்ட்டு பொசிஷனில் வேல்யூ 3, செகண்ட் பொசிஷனில் வேல்யூ 7, தேர்ட் பொசிஷனில் வேல்யூ என்னது? 5, அடுத்த பொசிஷனில் வேல்யூ என்னது? 6, அடுத்த பொசிஷனில் வேல்யூ அகெயின் 2ன்னு வச்சிருந்ததை வச்சுக்கணும். இப்போ இது 4 பொசிஷன்லேயும் வேல்யூ இருக்குது. இப்போ இந்த பிக்கெஸ்ட் என்னென்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும், சிஸ்டம் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த பிக்கெஸ்ட் எதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். என்னென்ன பிக்கெஸ்ட்டு? 3 கிடையாது, 7, 5, 6, 2. அதில் எது பெருசு? 7 தான் பெருசுன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஆனால் இது எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இப்போ உள்ளுக்குள்ளே இருக்குது இன்புட்டில். இதை வெளியில் எடுத்து ப்ராசஸ் பண்ணணும்னாலும் எனக்கு லூப் வேணும். ஒரு லூப் வச்சுட்டு வெளியில் எடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறேன்? பிக்னு ஒரு வேரியபிள். இந்த வேரியபிளில் ஃபஸ்ட்டு பொசிஷன் இருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு பொசிஷன். அந்த ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கக்கூடியதை பிக்னு அசைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு பொசிஷனில் என்ன இருக்குது? 3. அந்த 3யை நான் என்ன பண்ணுறேன்? இதுதான் பிக்னு அசைன் பண்ணுறேன். 0ல் இருக்க பொசிஷனில் இருக்க வேல்யூ என்னன்னு பண்ணிடுறேன்? பிக்னு அசைன் பண்ணிட்டேன். இப்போ பிக் இது 3. இப்போதைக்கு பிக் 3 தான். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறேன்? ஒவ்வொன்றையும் எடுத்து கம்பேர் பண்ண போகிறேன். இப்போது இந்த A ஆஃப் 0ல் இருக்கிறது கிரேட்டர் தேன் பிக்கான்னு பார்க்குறேன். A ஆஃப் 0ல் இருக்கிறது என்னது? கிரேட்டர் தேன் பிக்கான்னு பார்க்குறேன். அதாவது இந்த இதை எடுத்து பிக்கை விட பெருசான்னு பார்க்குறேன். இல்லை, அப்போ பிக் இதே தான் இருக்குது. அடுத்து என்ன பண்ணுறேன்? இதை எடுத்து பிக்கை விட பெருசான்னு பார்க்குறேன். இது பிக்கோட பெருசு, ட்ரூ தானே? உடனே என்ன பண்ணுறேன்? பிக்கை மாற்றி விட்டுறேன். இப்போ பிக்கை எதை மாற்றிடுறேன்? 7 தான் பிக்குன்னு மாற்றிடுறேன். அதுக்கு அடுத்த பொசிஷன் A ஆஃப் 2. இந்த A ஆஃப் 2 பொசிஷனில் இருக்கிறத பிக்கான்னு பார்க்குறோம். 5 greater than 7. ஃபால்ஸ். அப்போ இது பிக் இல்லை. அடுத்து என்ன பண்ணுறோம்? இதை எடுத்து A ஆஃப் 3. A ஆஃப் 3ல இருக்கிறது என்னன்னு பார்க்குறோம்? பிக்கான்னு பார்க்குறோம். 6 greater than 7. இல்லை, அகெயின் பிக் 7 தான் இருக்குது. அடுத்து என்ன பண்ணுறேன்? 4th பொசிஷனில் இருக்கிறத எடுத்து பிக்கான்னு செக் பண்ணுறேன். 2 greater than 7 ஆன்னு செக் பண்ண. பிக் வந்து இப்போ 7 தான் இருக்குது. 7 ஆன்னு செக் பண்ணுறேன். இப்போயும் இல்லை. அப்போது லூப்பு முடிஞ்சு போச்சு. லூப் விட்டு வெளியில் வரும்போது பிக்கில் என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தி கிரேட்டஸ்ட் வேல்யூ, தி பிக்கெஸ்ட் வேல்யூ இருக்குது. இப்போ அவுட்புட்டில் என்ன வந்துடும்? பிக் ஈக்குவல் டு 7ன்னு அவுட்புட்டில் வந்துடும். இதுதான் லாஜிக். இப்போ ஸ்ட்ரைட்டாக ப்ரோக்ராம் செஞ்சு எக்ஸிக்யூட் பண்ணோம்னா தெளிவாக புரியும். வாங்க இப்போ மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து ப்ரோக்ராம் ஆரம்பிப்போம். வாய்ட் மெயின். என்னென்ன இன்புட்ஸ், என்னென்ன வேரியபிள்ஸ் எல்லாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டீஜர். int n நம்பர் ஆஃப் இன்புட், A of 10 அரே, லூப்புக்கு
big. 4 வேரியபிள் போதும். n அரே லூப்புக்கு இது பிக்னு அசைன் பண்ணுறதுக்கு. இப்போ எடுத்த உடனே printf enter n scanf %d ampersand n. சரியா? இப்போ இந்த n வரைக்கும் இன்புட்டில் வாங்கணும். ஸோ அதனால் ஒரு ஃபார் லூப். for b equal to 0, b less than n plus b. இங்கே again scanf %d ampersand a of b. இப்போ இன்புட் வாங்கியாச்சு. a of 0, a of 1, a of 2, a of 3, a of 4 அது வரைக்கும் இருக்கும். 5ன்னு கொடுத்தா ஓகேவா? முதல் எடுத்தோன்னே நான் என்ன பண்ண சொன்னேன், இதில் அசைன் பண்ணிக்க சொன்னேன். பிக் ஈக்குவல் டு 0th பொசிஷனில் இருக்கிறது பிக்கெஸ்ட்னு அசைன் பண்ணிட்டோம். அகெயின் ப்ராசஸ் பண்ணணும். ப்ராசஸ் பண்ணதுக்கு அகெயின் எனக்கு என்ன தேவை, ஃபார் லூப்பு தான் தேவை. ஸோ அகெயின் ஃபார் b ஈக்குவல் டு 0, b less than n plus b. ரைட்டா? இப்போ ப்ராசஸ் பண்ணும்போது செக் பண்ண போகிறேன். இஃப் a of b greater than பிக்காக இருந்தால் big equal to a of b. சரி, இந்த ஃபார் லூப்பை இங்கே முடிச்சிடுறேன். இந்த ஃபார் லூப் இங்கே முடிஞ்சிருச்சு. இந்த ஃபார் லூப் இங்கே முடிஞ்சிருச்சு. இப்போ பிக்கெஸ்ட்டில் அந்த லார்ஜஸ்ட் நம்பர் வந்து இந்த பிக்கில் இருக்கும். வெளியில் அதை பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் ஆஃப் big is %d big. முடிஞ்சிருச்சா? இப்போ இங்கே ஆரம்பிச்சுங்க இந்த ப்ரோக்ராம். இங்கே இதை என்ன பண்ணுறேன், முடிச்சிடுறேன். அவ்வளவு தான். இப்போ இது வந்து சிங்கிள் டைமென்ஷனல் அரே தான் அதை செஞ்சுருந்தேன், ஒரே டைமென்ஷனல். இப்போ நான் 10ன்னு கொடுத்தா அந்த 10ல் பெருசு எதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 5ன்னு கொடுத்தா 5ல் பெருசு எதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதை வந்து சிஸ்டமில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம்னா இன்னும் தெளிவாக புரியும். பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்த அந்த பிக்கெஸ்ட் ஆஃப் n நம்பர்ஸ் ப்ரோக்ராம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னொரு சூப்பர் ப்ரோக்ராமோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் புகழ். பாய்.